வியூவர்ஸ், நான் உங்கள் பிரியா. வெல்கம் பேக் டு கிரியா ஸ்டோரி இருக்கும். நல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் பார்ட் 3க்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க பார்ட் 3ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால். லாஸ்ட் வீடியோவில் டாமும் ஹக்கும் சேர்ந்து சுடுகாட்டுக்கு நடுராத்திரியில் போகிறாங்க. வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். டாமும் ஹல்க்கும் இப்போ சுடுகாட்டில் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புகையாக இருக்குது. ஒரே டிஃப்ரெண்ட்டான சத்தம்லாம் வேற கேட்டுட்ருக்கு. விசில்லாம் வேற கேட்குது. அவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அப்போ டாம் ஒரு கல்லறை கிட்ட போய், ஹே, இது வில்லியமோட கல்லறை தானே அப்படின்னு ஹல்கிட்ட சொன்னான். ஆமாம், ஆனால் நம்ம இந்த மாதிரி இறந்தவங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு ஹல்க் சொல்கிறான். உடனே பின்னாடி நிறைய சத்தம் கேட்குது. மரம்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடிட்டுருக்கு. காற்றுலாம் நிறைய அடிக்குது. அவங்க 2 பேருமே லைட்டாக பயந்துட்டாங்க. ஹே, நான் தான் சொன்னேன்ல, நீ ஏன் பேரை சொன்ன, அதனால தான் இப்போ அவரோட ஆவிலாம் வருது போல அப்படின்னு ஹல்க் சொல்கிறான். அதுக்கு டாம், இல்லை அங்கே பாரு, லைட்லாம் எரியுது. அங்கே வர்றது மனுஷங்க தான். ஹே, அவங்கள எனக்கு தெரியும். அங்கே வர்றது மிஸ்டர் மஃப், அப்புறம் மிஸ்டர் இன்ஜூன், அப்புறம் முன்னாடி வர்றது மிஸ்டர் டாக்டர் ராபின்சன் தானே அப்படின்னு டாம் ஹல்க்கு கிட்ட சொல்கிறான். ஹல்க் ஆமாம், எனக்கு இவங்க 3 பேருமே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க 3 பேரும் வரதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஹே டாம், இதுதான் நான் சொன்ன மூலிகை மரம். இந்த மரத்துல இருந்து தான் நான் மெடிசன் எடுக்க வந்தேன். உடனே அவங்க 3 பேருமே அந்த மிஸ்டர் வில்லியம்ஸோட கல்லறைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டாங்க. கரெக்டாக இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு ஒரு 2 மீட்டர் முன்னாடி. சீக்கிரமாக 2 பேரும் தோண்ட ஆரம்பிங்க அப்படின்னு டாக்டர் ராபின்சன் கையில் ஒரு லேம்பை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. மிஸ்டர் மஃப்பும் மிஸ்டர் இன்ஜூனும் தோன்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கல்லறையே தோன்றாங்க. தோண்டி அந்த செவப்பெட்டியை வெளியில எடுத்து வைக்கிறாங்க. அந்த செவப்பெட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜூன் டாக்டர் ராபின்சன் கிட்ட கேட்குறான், இந்த கல்லறையில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதில் பாதிக்கு பாதி எங்களுக்கு தந்துடுறோம். ஏன்னா நாங்கள் தான் இந்த இடத்த தோண்டி கல்லறையை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ராபின்சன், ஆல்ரெடி நான் உனக்கு அட்வான்ஸ் நிறையவே தந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் தரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்டர் மஃப் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தார். அதனால் அவர் கொஞ்சம் தள்ளாடிட்டே இருந்தார். அவர் அடிக்க வந்தப்ப அவரை ராபின்சன் கீழே தள்ளி விட்டுட்டாரு. இன்ஜூன் அவரோட கையில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து மிஸ்டர் ராபின்சனோட ஹார்ட்டில் குத்திட்டாரு. அதனால ராபின்சன் கீழே விழுந்துட்டாரு. உடனே அந்த கத்தியை எடுத்து மிஸ்டர் மஃப்போட கையில் வச்சுட்டாங்க. யார் வச்சது? மிஸ்டர் இன்ஜூன். இப்போ டாக்டர் ராபின்சனும் மிஸ்டர் மஃப்பும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. மிஸ்டர் இன்ஜூன் அந்த செவப்பெட்டியை எடுத்துட்டு வெளியில் ஓடி போயிட்டாரு. இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்த நம்ம டாமும் ஹல்க்கும் ரொம்பவே பயந்துட்டாங்க. உடனே அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஃபாஸ்ட்டாக ஓடி அங்கே இருக்கிற ஒரு ஷெல்டரில் போய் உட்காந்துடுறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப பயந்துட்டாங்க. மூச்சு வாங்கிட்டே இருக்காங்க. ஹே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது? இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு ஹல்க் கேட்குறான். நீ இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லாத, இப்போ வீட்டுக்கு போய் நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக வெளியில் டாம் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறான். அதாவது ஹல்க்குக்கு அவனுக்கு வீடு கிடையாது. அதனால அவன் வெளியிலேயே ஒரு டேங்க்கு கீழே படுத்துக்கிறான். டாம் நைட்டு ஃபுல்லாக அந்த விஷயத்தையே நினச்சி தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் இந்த விஷயம் எல்லா ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு. அந்த ஊரில் இருக்கிற போலீஸ் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறாரு. எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. டாமும் ஹல்க்கும் கூடவே நிற்கிறாங்க. அப்போ மிஸ்டர் மஃப்பும் மிஸ்டர் இன்ஜூனும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. மிஸ்டர் போலீஸ் அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே கேட்குறாரு, நீங்கள் யாராவது இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஊரில் இருக்கிற யாருமே தலையே ஆட்டலை, யாருக்குமே தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உடனே மிஸ்டர் இன்ஜூன் சொல்கிறாரு, நான் கண்ணால் பார்த்தேன், மஃப்பு தான் டாக்டர் ராபின்சனை குத்துனா, அவன் கையில் அந்த ரேகை அடையாளம் கூட இருக்கும் அந்த கத்தியில் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாமே தெரிஞ்சு அடுத்த நாளே மிஸ்டர் மஃப்பை ஜெயிலில் போட்டுட்டாங்க. அந்த ரேகை அவரோட கைக்கு கரெக்டாக இருந்தது. ஆனால் ஆக்சுவலி டாக்டர் ராபின்சனை குத்துனது இன்ஜூன் தான். இப்போ இன்ஜூன் மஃப் மேலே பழியை போட்டுட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கான். ஆனால் டாமுக்கும் ஹல்க்குக்கும் யார் குத்துனது அப்படின்றது தெரியும். ஆனால் அவங்க ரொம்ப பயத்தில் இருந்தாங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. டாம் நைட்டு தூங்கும் போது ஃபுல்லாகவே அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவங்க எல்லாருமே இருக்காங்க. அதனால் அவனால் தூங்கவே முடியலை. அதுக்கப்புறம் டாமுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டாமும் ஹல்க்கும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த பேக்கில் இருந்த மெடிசன்ஸ் அதில் நிறைய இலைலாம் இருக்குது. அது ஹல்கோட பேக். அதை அங்கேயே விட்டுட்டு அவங்க பயத்தில் ஓடி வந்துட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப நாளாக டாம் நினச்சி அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அவனால் எதுவுமே பண்ண முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். இதெல்லாம் நோட் பண்ண அவனோட ஆண்ட் பாலி அவனுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் தந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஈவினிங்கில் ஜில்லுன்னு ஒரு டப்பில் அவனை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை சுற்றி ஃபுல்லாக நிறைய பிளாங்கெட்ஸ்லாம் வச்சுட்டு அவனுக்கு வேர்த்து ஊற்றுற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இந்த எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவனுக்கு ஒர்க் ஆகலை. இந்த பிரச்சனையால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒழுங்காக விளையாடவே போக முடியலை. அதுக்கப்புறம் ஆண்ட் பாலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மெடிசன் சொன்னாங்க, சில்லி பெப்பர் வச்சு. ஆண்ட் பாலி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க டாம்க்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தாங்க அந்த மெடிசனை. அது சில்லி பவுடருங்கிறதுனால அது டாம் வாய்க்குள்ளே போன உடனே அவன் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறான். அவன் வாயெலாம் எரியுது, ஸ்டொமக்லாம் எரியுது. அவன் கத்தி ரூம் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவன் சரியே ஆனான். இப்போ டாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கான். அந்த மெடிசன் டாமை ஆக்டிவாக கொண்டு வந்துச்சு. அவன் ஒரு நாள் சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த மெடிசனை பார்த்துட்டு இது என்ன ஆக்டிவாக கொண்டு வந்துச்சு, இந்த லேசி கேட்டை ஆக்டிவாக கொண்டு வருமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து அதை அந்த கேட் கிட்ட கொடுத்தான். அந்த கேட் அதை குடிச்சு பார்த்துட்டு அதுவும் கத்துது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு அதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல். அந்த பூனை எல்லாத்துலேயுமே இடிச்சிக்கிச்சு. பூச்செடி எல்லாத்துலேயுமே இடிச்சிக்கிச்சு. டேபிள், சேர் எல்லாத்துலேயுமே போய் இடிச்சிக்கிச்சு. அதால் தாங்கவே முடியல அந்த காரத்தை. டாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இதுதான் நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃபன்னியான திங் அப்படின்னு ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கான். அப்போ ஆண்ட் பாலி ரூம்குள்ளே வராங்க. அந்த கேட் விண்டோவை விட்டு வெளியில் போயிடுச்சு. என்ன ஆச்சு அந்த கேட்டுக்கு அப்படின்னு ஆண்ட் பாலி கேட்குறாங்க. டாமால் ஆன்சர் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க வர வரைக்குமே ரொம்ப அதிகமாக சிரிச்சுட்டே தான் இருக்கான். உடனே ஆண்ட் பாலி அந்த ஸ்பூனையும் அந்த மெடிசனையும் பார்க்குறாங்க. ஓஹோ, இவன் அந்த மெடிசனையும் அந்த கேட்டுக்கு கொடுத்துருக்கான் போல், அதனால தான் அது தெரிச்சு ஓடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ எப்படி அந்த கேட்டை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு டாம் சிரிப்பெல்லாம் நிறுத்திட்டான். இப்போ இல்லை, அதுவும் ரொம்ப லேசியாக இருக்குது, அதனால தான் நான் அதை கொடுத்தேன். இப்போ கேட் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாக இருக்க போது பாருங்க அப்படின்னு டாம் சொல்கிறான். ஒரு விதத்தில் நான் அந்த கேட்டுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே, நான் ஒத்துக்கிறேன், நீ பண்ணதும் கரெக்டு தான் அப்படின்னு ஆண்ட் பாலி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த கேட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு டாம் சிரித்து சொல்லிகிட்டே இருக்கான். ஓகே வியூவர்ஸ், இதோட பார்ட் 4ல் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.